ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 14 ஸ்லோகம் 1. ஸோ 13, 14, 15 இந்த அத்தியாயங்கள் மிகவும் முக்கியமானது. ஏன்னா ஆத்ம தத்துவத்தை வலியுறுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். சயின்ஸ் ஆஃப் ஆல் நாலேஜஸ், சயின்ஸ் ஆஃப் ஆல் சயின்சஸ், தி நாலேஜ் ஆஃப் ஆல் நாலேஜஸ் என்று அழைக்கப்படுகின்ற மிக உயரிய ஞான தத்துவம் இந்த அத்தியாயங்கள்ல அடங்கி இருக்கிறது. அதில் 13வது அத்தியாயத்தில் சேத்திரம் சேத்திரஞன், ஆத்மா மாயா இந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த பர்டிகுலர் விஷயத்துல, இந்த அத்தியாயத்துல, இந்த ஸ்லோகத்துல பரம்னு ஒரு வார்த்தை. பரம்னா நமக்கு அதீதப்பட்டது, அதாவது நமக்கு ஃபெமிலியர் ஆனது அப்படின்றதுக்கு ஆப்போசிட்டா ஒரு வேர்டை போட்டுக்கோங்க. நமக்கு எல்லாம் வெல் வேர்ஸ்டா ஈஸியா ஃபெமிலியரான வேர்டுக்கு ஆப்போசிட்டான ஒரு வேர்டு இருந்தால் அதுக்கு பேர் பரம் அப்படின்னு அர்த்தம். அன்ஃபெமிலியர் அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சுக்கோங்க. ஸோ அந்த பரம் அப்படிங்கிற வார்த்தை எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆத்மாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம எல்லாருமே ஆத்மஸ்வரூபம்னு சொல்லியிருக்கு, பின்ன எதுக்கு அதை போயிட்டு பரம்ங்கிற அன்ஃபெமிலியர் அப்படிங்கிறன்னா என்ன பண்றது? அன்ஃபெமிலியராக தான் உட்காந்துருக்கோம், அதனால அப்படி சொல்ல வேண்டியது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரம் அப்படின்னு அந்த ஆத்மாவை ஏன் பரம் என்று சொல்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதனுடைய பவர் என்ன, அதை போயிட்டு அன்ஃபெமிலியரா வச்சிருக்கோமே அதுதானே நம்ம அப்படிங்கிறத அதை உணர்ந்தால் ஏற்படுகின்ற நன்மை. இது இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. படிக்கிறேன், கேளுங்க. ஸோ நேற்று என்ன சொல்லியிருந்தாருன்னா, உனக்கு மீண்டும் சரியான ஞானம் ஏற்படுவதற்காக வேதம் எதை பரமான ஞானம் என்று திரும்பவும் திரும்பவும் சொல்லி மிக்க கொண்டாடுகிறதோ அதையே மேலும் விளங்க செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. இந்த ஞானம் என்னவோ உண்மையாக நம் ஆத்மஸ்வரூப விஷயமானதே, ஆனாலும் அதை பரம் என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், உலகத்தார் பெரும்பாலும் சம்சாரிக சுகங்களையும் சொர்க்கலோகத்தில் அனுபவிக்கக்கூடிய சுகங்களையும் தங்கள் ஆத்மாவை போல் பிரீத்தியுடன் கொண்டாடி அவற்றின் பிராப்திக்கு வேண்டிய ஞானத்தையே கைப்பற்றி நிற்பதால் அந்த ஞானமானது, ஆத்ம விஷயமான ஞானம், அவர்களுக்கு பரம், அதாவது பழக்கப்படாதது என்று ஆகிவிட்டது. ஆக்சுவலா நாலேஜ், ஹூ ஆர் யூ அப்படின்னா, ஐ எம் an ஆத்மா, ஐ எம் தி எனர்ஜி, ஐ எம் தி பவர், ஐ எம் தி ஒன்லி ஒன், ஐ எம் தி ட்ரூத். இது வந்து பரமாத்மாவுக்கு கொடுக்குற டெஃபினேஷனு. இப்போ நான் யாருன்னாலே நான் தான் அந்த ஆத்மா அப்படிங்கிறது தான் ட்ரூத்து. ஆனால் இன்னைக்கு நீ யாருன்னு கேட்டா, நான் ஸ்ரீகாந்த், நான் வந்து சத்திரியன், நான் வந்து இந்த ஜாதிக்காரு, நான் வந்து இந்த உடம்பு. ஸோ வி ஆர் ஐடென்டிஃபையிங் சம்திங் எல்ஸ் வித் தி அவர் செல்ஃப், இல்லையா? என்னுடைய ஒரிஜினாலிட்டியை தொலைச்சிட்டு மாயையாக நான் தோன்றி இருக்கின்ற மாயையில போய் ஒட்டிக்கிட்டு இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கிற ஒரு அவல நிலை ஏற்பட்டு விட்டது. இப்ப லௌகீக சுகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் சுரூப சுகத்தை மறந்துவிட்டு இந்த மாயையை உண்மை என்று நம்புவதால் வருகின்ற சுகம் துக்கம், அந்த இதுல சுகம் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த லௌகீக சுகத்துல, அஜ்ஞான சுகத்துல, அதாவது அறியாமையில ஒரு துக்கத்தை சுகம் என்று சொல்லுகிறார்களே அந்த சுகம், அதுக்காக தானே ஓடிட்டு இருக்கோம் எல்லாரும். ஸோ எந்த ஞானத்துக்கு பின்னாடி ஓடுறோம் அப்படின்னா, நமது சொரூப ஞானத்துக்கு பின்னாடி போகல. நமக்கு ஏதோ ஒரு சின்ன மின்னல் வெளிச்ச மாதிரி சுகம் வரும் அப்படின்னா அந்த ஞானத்துக்கு பின்னாடி தான் ஓடுறோம் அப்படிங்கிறதுனால, அப்போ எல்லாருமே இப்போ என்ன தெரியுது நமக்கு? இந்த லௌகிக ஞானம் தான் தெரியுது. ரெண்டு விஷயம் சொன்னாரு, சாம்சாரிக சுகங்களையும் ஸ்வர்கலோகத்தில் அனுபவிக்கக்கூடிய சுகங்களையும். ஒன்று, இந்த லோகத்துல எப்படி இப்படி எல்லாம் வந்து சுகத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு ஞானத்தை தேடி ஓடுறோம். இல்லை அப்படின்னா இன்னும் வேதத்துல நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்காங்க, என்னென்ன யாகம் வளர்த்து என்னென்னலாம் பண்ணா சொர்க்கத்துக்கு போகலாம், ஏன் அங்க போயிட்டு நீ சுகத்தை அனுபவிக்கலாம், அடல் பையங்களா, நம்ம சுரூப சுகம்னு ஒன்று இருக்கு, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் குப்பை, நீங்களே சுக சுரூபிகள் தான். அதை உணராம, அந்த ஆத்மஸ்வரூபத்தை உணராம நம்ம வேற எதுவே சுத்தி சுத்தி ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கிறதுனால நமக்கு அது பரம் ஆயிடுச்சான். சரியா? நமக்கு அன்ஃபெமிலியரான ஒரு சப்ஜெக்டா மாறி போயிடுச்சு. அதுவாக சுகஸ்வரூபியாக இருக்கின்ற நமக்கு இந்த ஆத்மா என்பது பரம் ஆக மாறிவிட்டதே அப்படின்னு ஒரு ஆதங்கத்தோடு அது ஏன் பரம் என்று சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கு பரம் ஆகிறது. நானும் பின் சொல்லப்படும் காரணத்தை கொண்டே இந்த ஆத்ம ஞானத்தை பரம் என்று சொல்கிறேன். அப்கோர்ஸ் நானும் வந்து இந்த பரம் அப்படின்னா பின் இப்படித்தானே உட்காந்துருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஆத்மஸ்வரூபத்தை பரம்னு சொல்ல வேண்டியது இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதே ரீசனுக்காக தான் பரம்னு சொல்றேன் அப்படின்னு கிருஷ்ணர் ஆரம்பிக்கிறாரு. அக்காரணம் எதுவென்றால், இந்த ஆத்ம ஞானம் நெருப்பு போல் இருந்து கொண்டு, நானும்
நான் எதுக்காக பர்டிகுலர்லி வந்து பரம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளனேஷன் டிஃப்ரெண்டாக கொடுக்குறாரு. இந்த சொர்க்கிய சொர்க்க சுகம் அல்லது சாரிக சுகம் இதுக்காக நம்ம வந்து நிறைய ஞானத்தோட ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த ஞானம் எல்லாம் அந்த வரம்னு நீங்க சொல்ல அந்த பரமாத்மா ஆத்ம ஞானம் அது கைக்குள்ள வந்துருச்சுன்னா இதெல்லாம் நஷ்டமாக போகும். இதெல்லாம் என்ன சார் ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சு போயிடும். அழிஞ்சு போயிடுமா? அப்போ இந்த லௌகீக ஞானம் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏபிசிடின்னு படிச்சு அப்புறம் இன்ஜினியரிங் படிச்சு டாக்டர் படிச்சு இதெல்லாமே வந்து யூஸ்லெஸ்ஸாக போய்விடும் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் பேசியிருக்காரு. டசன்ட் மீன் தட் இட் யூஸ்லெஸ். அதனால சுகமடையலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த ஃபீலிங் வந்து சுத்தமாக நஷ்டமாக போகும். ஏன்னா சுரூபியை நான் புரிஞ்சதுக்கப்புறம் நான் இன்ஜினியர் ஆகி தான் சந்தோஷப்பட போகிறேன், டாக்டர் ஆகி தான் சந்தோஷப்பட போகிறேன், அப்படி இப்படின்னு இந்த இதில் சொர்க்கத்துக்கு போய் தான் சந்தோஷப்பட போகிறேன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து டோட்டலாக நஷ்டமாக போகும் இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இங்கே சொல்கிறாரு. ஸோ அந்த காரணம் என்னன்னா, இந்த ஆத்ம ஞானம் நெருப்பு போல் இருந்து கொண்டு திருணம் போல் இருக்கும் சம்சாரிக அல்லது சொர்க்கிய சுகத்தை சாதனமான இதர ஞானத்தை பொசுக்கி விடுகிறது. திரணம் அப்படின்னா புல்லுங்க, வைக்கோல் அப்படின்னு வச்சுக்கோங்க, சரியா? நெருப்புல வைக்கோலை போட்டா என்ன ஆகும்? செகண்ட்ல நெருப்பு வைக்கோல் காணாம போயிடும். இப்போ இந்த சாம்சாரீக சுகம் அப்படின்னா லௌகீக சுகம், அதாவது லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல ஏதோ அல்வா சாப்பிட்டு வர சுகம், அழகழகா ஏதோ கண்ணுக்கு பார்க்குற வர சுகம், நறுமணங்களை மூக்குக்கு நறுமணம், காதுக்கு இனிமையான சப்தங்கள், இந்த மாதிரி இந்த பஞ்ச விஷயங்களால் வருகின்ற அந்த சுகம்னு இருக்கு இல்லையா? அதுதான் சம்சாரிக சுகம். அந்த சம்சாரிக சுகமாகட்டும் அல்லது அதே புலன்களை வைத்து போயிட்டு கேட்டீங்கன்னா, இதுல சொர்க்கலோக சுகத்துல வந்து you will not have any side effects at all. So you can enjoy the way you like, but உங்களுக்கு அதனால பின்விளைகள் எதுவும் வராது. இங்க வந்து நீங்க புலன்களை வந்து கட்டுப்படுத்தாம இஷ்டத்துக்கு மேய விட்டீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடியே வந்து ஏகப்பட்ட ட்ரபிள்ஸ் வேற வந்துகிட்டே இருக்கும். தட் மே பி தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி சம்சாரிக சுகா அண்ட் லௌகீக சுகா அப்படின்னு வச்சுக்கோங்க. சம்சாரிக சுகா அண்ட் ஸ்வர்கீக சுகா, இந்த ரெண்டும் புல்லு மாதிரியா அல்லது வைக்கோல் மாதிரியா, இந்த ஞானம்ன்றது அக்னி மாதிரியா. இந்த ஞானம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இந்த சாம்சாரிக சுகம், ஸ்வர்க ரோக சுகம் இதுக்காக நீ எடுத்துக்கொண்ட ஞானம், இந்த ஞானத்துக்கு முன்னாடி அந்த ஞானம் புஷ்பமாயிடும். இந்த ஞானம் வந்துருச்சுன்னா அது ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஏன்னா அது தேவைப்படாதுன்னு அர்த்தங்க. ஏன்னா இந்த சுகஸ்வரூபியை நான் புரிஞ்சதுக்கு அப்புறம் அதை வச்சுக்கிட்டு சுகமடையணும்ன்ற காட்டே இல்லாம போயிடும் இல்லையா? பொசுக்கி விடுகிறது. சம்சாரத்தையும் சொர்க்கத்தையும் விஷயமாக உடையதாகிய யாகங்களே உத்தமம் என்று கொண்டாடுவதாக வேத விஷயங்களிலேயே பரிச்சயம் உள்ளதாக இருக்கும் ஞானம் முழுமையும் காற்று ஆகாயத்தில் லயித்து போவது போல் இந்த ஆத்ம ஞானத்தில் ஸ்வப்னத்தில் ஏற்பட்ட ஞானமாகி விடுகிறது. ஏற்கனவே சொன்னேன், சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்காக ஸ்பெஷலாக இந்த யாகம் வளர்க்கணும் இந்த யாகம் வளர்க்கணும் இதெல்லாம் வளர்த்துக்கிட்டா நம்ம செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கம் போவோம். இந்த மாதிரி இந்த விஷய ஞானங்கள்லாம் இருக்கு இல்லையா? இந்த எல்லா ஞானமுமே வந்து அழிந்து விடும். எப்போ இந்த ஆத்ம ஞானம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா முழுமையும் காற்று ஆகாசத்தில் லயித்து போவது போல. 2 எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்காரு. ஸோ காற்று ஆகாயத்தோட லயித்து போகிறது அப்படின்னா பிரிக்க முடியாது, ஆகாயத்துல இருந்து காற்றை பிடிக்க முடியாது, எது எங்க இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, ரெண்டும் பின்னி பிணைஞ்சிருக்கிற மாதிரி ஆயிடுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆத்மஸ்வரூபத்தோடு லயித்து விடுகிறது. அதனால அந்த ரெண்டும் வந்து தனியா தெரியாது. ஆகாயம் தானே தெரியுது, நம்ம கண்ணுக்கு காத்தா தெரியுது. we feel a space only, but we are assuming அங்கே வந்து காத்து அதோட ஐக்கியப்பட்டிருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி ஆத்ம ஞானத்தோட இந்த லௌகிக ஞானமும் சொர்க்கீக ஞானமும் எல்லாம் வந்து மிக்ஸ்அப் ஆயிடும். அது இருக்கிறதே நமக்கு தெரியாது, ஆனா அது இருக்கிறதே தெரியாது அப்படின்னு ஈஸியா புரிஞ்சுக்கிட்டா. இந்த என்னன்னா சொல்லியிருக்காரு பாருங்களேன், காத்து ஆகாயத்தோட லயித்து போவது போலே. அப்படின்னா காத்து இருக்கு ஆனா இல்ல, ஏன்னா லயித்து இருக்கு, ஏன்னா கண்ணுக்கு ஆகாயம் மட்டும்தான் தெரியுது, காத்து தெரியல அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஆத்ம ஞானத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா இந்த 2 ஆத்ம ஞானத்துல போய் லயிச்சிடும், அது கண்ணுக்கே தெரியாது, ஏன்னா இது அதுவாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆறுறதுனால. இன்னொரு எக்ஸாம்பிள், ஞானத்தால் ஆத்ம ஞானத்தால் சொப்னத்தில் ஏற்பட்ட ஞானமாகி விடுகிறது. சொப்னத்தில் ஏற்பட்ட ஞானம் இந்த 2 ஸ்வர்கீக ஞானம் அஸ் வெல் அஸ் லௌகீக ஞானம், இந்த ரெண்டுமே
ஸ்வப்னத்தில் ஏற்பட்ட ஞானமாக மாறிவிடுகிறது. ஸ்வப்னத்தில் நீ என்னதான் ஞானமாக இருந்தாலும் அது உண்மை அல்ல, பொய் இல்லையா? அந்த மாதிரி பொய்யாகிவிடும். ஆத்ம ஞானம் வந்துருச்சு அப்படின்னா இந்த ரெண்டும் பொய் ஞானமாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூரியன் உதித்த பின் சந்திரன் முதலிய தேஜசுகள் அனைத்தும் மறைந்து போவது போலே, பிரளயா காலத்து ஏகவர்ண வெள்ளத்திலே நதி நதங்களுடைய உருவங்கள் அழிந்து போவது போலே, இந்த ஆத்ம ஞானத்தின் பிரகாசம் ஏற்பட்ட பிறகு இதர ஞான சமூகங்கள் அனைத்துமே நசித்து போகின்றன. இதர ஞானங்கள் அனைத்தும் சொல்லிட்டார். சாம்சாரிக அல்லது சொர்க்கீக அப்படின்னு மட்டும் இல்லடா, ஆத்ம ஞானம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லா ஞானமும் நாசமா போயிடும். அது எப்படி போகும்? அது எப்படி போகும்னா, சூரியன் வந்துருச்சு அப்படின்னா சந்திரன் இருக்கும், ஆனா இருக்கிறது தெரியுமா? ஸோ இது ரொம்ப அழகான எக்ஸாம்பிள்ஸ்லாம் பாருங்க. நசித்து போகும், அழிந்து போகும் அப்படின்னா அழிந்து போகும்னு அர்த்தம் இல்லை. இந்த உலகம் உலகம் இருக்கும், மாயை இருக்கும். நீங்க இன்ஜினியராகவே இருப்பீங்க, டாக்டராகவே இருப்பீங்க. பட் இட் நாட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் த இன்ஜினியரிங் ஆர் டாக்டர். அது வந்து டம்மியா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் சந்திரன் எக்ஸாம்பிள் சூப்பர். இப்போ சந்திரன் வந்து நைட்ல சூப்பர் அப்படியே பௌர்ணமி பிரகாசம், அப்பா என்னமா இருக்குடா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பார்க்குறோம். ஆனா மறுநாள் சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் சந்திரன் காணாமல் போயிடுச்சுன்னு நினைச்சிடாதீங்க. சந்திரன் இருக்கும். இப்போ பர்டிகுலர்லி இந்த ஏர்லி மார்னிங் அண்ட் ஏர்லி சந்தியா காலில் நம்ம ஓரளவு பார்க்க கூட முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்த சூரியன் வர வர இதனுடைய பவருக்கு முன்னாடி அந்த பவர் வந்து டம்மியாயிடும். அதுக்கப்புறம் உண்மையிலேயே கண்ணுக்கே தெரியாத போயிடும். ஏன்னா இது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குல்ல. இந்த பவருக்கு வீட்டில் வந்து ஒரு 200 வாட்ஸ் பல்பை போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு நோ வாட்ஸ் பல்பை வந்து நீங்கள் எரிய விட்டீங்கன்னா அது இருக்குல்ல, நோ வாட்ஸ் பல்பு இப்போ வெளிச்சமாக தெரியும். 200 வாட்ஸ் பல்புக்கு முன்னாடி இந்த நோ வாட்ஸ் பல்பு ஏதாவது பிரகாசம் இருக்குமா? இருக்காது இல்லையா? ஸோ இன் தேட் வே அந்த ஒரு சூரியன் உதயமான பின் சந்திரனின் பிரகாசம் எப்படி இல்லாத போகிறதோ அப்படி ஆத்ம ஞானத்துக்கு முன்னாடி, ஆத்ம ஞானன்றது 200 வாட்ஸ் பல்ப் மாதிரி. ஆனால் அந்த சொர்க்கீக லௌகீக மற்ற இதர ஞானங்கள் எல்லாம் இன்னும் நோ வாட்ஸ் பல்ப் மாதிரி. பட் பிரயோஜனமே இல்லை. ஸோ இது ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா சூரிய சந்திரன் சொன்னாரு. அடுத்து என்ன சொன்னாரு? பிரளயா காலத்து ஏகவர்ணத்தா. அப்போ நான் ஏற்கனவே திங்க் வி ஹவ் அடிக்கடி நம்ம சொல்லிட்டே வராரு. நான் விகங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஹோல் எர்த், இந்த யூனிவர்ஸ் அழியும். இது எப்படி அழியும்னா, ஒரு வெள்ளம் வருமா, அந்த வெள்ளம் பூமியே நிரப்புற அளவுக்கு வருமா. அன்இமேஜினபிளான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஒன்ஸ் அந்த வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னா பூமியே நிறைஞ்சு போயிருச்சு. நதி அப்படின்னு ஏதாவது கண்ணுக்கு தெரியுமா உங்களுக்கு? ஏப்போ ஒரு இடத்துல தண்ணி போகுது, மீதி இடத்துல தண்ணி போகுதுன்னா தண்ணி போகிற இடத்துல நீங்கள் நதின்னு சொல்ல முடியும். எல்லா இடங்களுமே தண்ணியாக போயிடுச்சு, நதியை போயிட்டு எங்கே கண்டுபிடிக்க? அப்போ நதி இருக்கு ஆனால் இல்லை. ஏன்? அது இதுக்கு முன்னாடி அது டம்மியாக உட்காந்துருக்குப்பா. எல்லா இடத்துலையும் தண்ணியாக தானே இருக்கு. அப்புறம் அதோட தண்ணி நதியும் போகிறத வந்து எதாவது கணக்கில் எடுக்காது. ஸோ தப்போ நதி நடங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் போய்விடுவது போலே. அனைத்தும் நசித்து போகின்றன என்னும் காரணத்தை கொண்டு இந்த ஆத்ம ஞானம் உத்தமமாகிறது. So by this means itself try to understand that the power of Atma, the power of my Swarupa Jnana, power of real Jnana, Atma Jnana. So இதனுடைய பவரை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் மெயினாக ஸ்லோகமே சொல்லப்பட்டிருக்கு. Just imagine that இது ஒன்று வந்துருச்சு அப்படின்னா மற்ற எல்லாருமே பூச்சியாக மாறிடும். ஸோ such a பவர்ஃபுல்லான விஷயம் இது, இதை புரிஞ்சுக்கோ. Therefore try to understand the importance of it அப்படின்னு சொல்லியிருக்காரு. அனாதி காலமாய் உனக்கே சொந்தமாய் இருந்து கொண்டிருக்கும் முக்ததை அல்லது மோட்சம் என்பது இந்த ஞானத்தின் பிரபாவத்தால் உனக்கு ஹஸ்தகம் ஆகிவிடும். ஹஸ்தகம்னா கைவசம் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ உனது சுரூபமே முக்தி தான், உனது சுரூபமே மோட்சம் தான். அனாதி காலமாக நீ எப்போதும் முக்தனே. ஆனா என்ன பண்றது, எல்லாத்தையும் மறந்து தொலைச்சிட்டு நீ யாருன்னே மறந்துட்டு கடைசியில நம்ம வந்து மாயா உண்மை நம்பிட்டோம்ல. இப்போ இந்த ஆத்ம ஞானம் வந்துருச்சுன்னா அப்போ உன்னுடைய ஒரிஜினாலிட்டியான முக்ததை அல்லது மோட்சம் என்பது உன் கைவசம் வரப்பெறும். அப்படின்னா அந்த ரியலைசேஷன், செல்ஃப் ரியலைசேஷன் உனக்கு கிடைச்சிடும் இந்த ஆத்ம ஞானத்தின் வழியாக. தத்துவ விசாரத்தில் சாமர்த்தியம் படைத்தவர்கள் புத்தியின் இந்த ஞானம் ஏற்பட்ட உடனே அவர்கள் சம்சாரம் என்பதையும் தலையெடுக்க ஒட்டாமல் அடித்து வைக்கிறார்கள். ஸோ இந்த தத்துவ ஞானம் ஒன்ஸ் உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இந்த சம்சாரிக சுகம், அதே கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு அப்படி வாழ்லாண்டா இப்படி வாழ்லாண்டா, அப்படியே உனக்கு தெரியுமா அங்கே ஒரு பொண்ணு இருக்காடா, செம்மையா இருக்காடா. ஸோ இந்த மாதிரியான இந்த லூசுத்தனமான டாக்கிங்ஸ் எல்லாம் வந்து அவனுக்கு கேட்கவே கேட்காது. ஏன்னா இவன் இருக்கிற அந்த சுகத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து
இந்த பரம ஏழைகள் உமி தவிடு தின்று சந்தோஷிப்பது மாதிரி இவன் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருந்தா பரம ஏழைகள் உமி தவிடு தின்று சந்தோஷம். இது ஸ்வர்க்க சுகத்தையும் சம்சாரிக சுகத்தையும் எப்படி ஈக்குவேட் பண்றாருன்னா பரம ஏழைகள் உமி தவிடு தின்று சந்தோஷம் மாதிரி. ஏன்னா ஆத்ம சுகத்தை கம்பேர் பண்ணா அப்படித்தானே இருக்கு. ஸோ தேர்ஃபோர் மோட்சம் என்பது இந்த ஞானத்தின் பிரபாவத்தால் உனக்கு கஷ்டமாகி போகிறது. தத்துவ விசாரத்தில் சாமர்த்தியம் படைத்தவர்கள் புத்தியில் இந்த ஞானம் ஏற்பட்டவுடன் அவர்கள் சம்சாரம் என்பதை அனைத்தையும் தலையெடுக்க ஒட்டாமல் அடித்து வைக்கிறார்கள். ஏன்னா அந்த சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது நீ வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் சுகத்தையும் சொர்க்க சுகத்தையும் காட்டினேன்னா அடிச்சுப்போம், நான் என்ன சுகத்தில் இருக்கேன், இதை கொண்டு போயிட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லி பிச்சைக்காரன் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்க சுகத்தை ஃபீல் பண்ணுவானா. ஏன்னா அந்த இதை கம்பேர் பண்ணால் இது அப்படித்தானே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தங்கள் மனசை கொண்டே தங்கள் மனசை திருப்பி ஆத்மஸ்வரூபத்தில் இருத்தி அதன் காரியமாகிய அவர்கள் சம்சார சிரமம் முற்றிலும் தீர்ந்தவர்களாகிறார்கள். ஸோ அதுக்கு என்ன டூலை யூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த மனசு தான் என் சுரூபத்தையே மறைச்சது. ஆனா அதே மனசை வச்சு என் சுரூபத்தை மீட்டெடுக்கும் அந்த முயற்சியை எடுத்து அவர்கள் அதை வென்றும் காட்டி எப்போதும் ஆனந்தமாக இருக்கிறார்கள். மனசை ஆத்மஸ்வரூபத்தில் திருப்பி இருத்தி அதன் காரியமாக அவர்கள் சம்சார சிரமம் முற்றிலும் தீர்ந்தவர்களாகிறார்கள். தேகத்தில் இருக்கும் போதே தேகத்தின் பற்றற்றவர்கள் ஆகிவிடுகிறார்கள். ஸோ ஒன்ஸ் அந்த ஞானம் வந்துருச்சு அப்படின்னா ஸ்டில் நீங்கள் மாயையில் இருக்கலாம், நீங்கள் தேகம்லாம் இருக்கும், பட் ஸ்டில் அதில் எந்த விதமான பற்றும் இல்லாமல் இருப்பீங்க. இன்ப காலக்கிரமம் என அவர்கள் தேகம் என்னும் வேலையையும் தாண்டிவிட்டு தராசில் வைத்து நிறுத்தப் போகும்போது யோகியதையால் எனக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாதவர்கள் ஆகிவிடுகிறார்கள். அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் அந்த உடம்பு அப்படிங்கிறதுலையும் அவங்க ஒட்ட போகிறதில்ல. உடம்பில் இருந்து கொண்டே ஆத்மஞானியாக வாழ்வார்கள். அதுக்கப்புறம் அந்த உடம்பையும் விட்டுட்டு என்கிட்ட வரும்போது ஆட்டோமேட்டிக்காக தராசில் வச்சா நானும் அவனுக்கும் டிஃப்ரென்ஸே கிடையாது, அப்படியே ஈக்குவல் அப்படிங்கிற ஃபீலிங்காக மாறிடுவாங்கடா. ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆத்மஞானா, பவர் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன், த பவர் ஆஃப் செல்ஃப் நாலேஜ். நான் யார் என்று உணர்கின்ற அந்த ஆத்ம தத்துவம் என்பது எத்தனை முக்கியமானது என்று புரிந்து கொள்ளுங்கள் என்பது இந்த ஸ்லோகத்தின் தாத்பரியம்.